சமீபத்தில் காடுவெட்டி என்கின்ற ஒரு ட்ரெய்லர் வெளியாகி 2,000,000 வியூஸ் அதாவது கிட்டத்தட்ட 20,00,000 பார்வையாளர்களை கடந்துள்ளது. அதில் இருக்கும் கமெண்டுகளை பார்த்தோம் என்றால், நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. அ ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே அதில இருக்கு. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு படத்தினுடைய ஹீரோ அந்த ஆருத்ரா வச்சு சொல்லியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ தியாகி அஞ்சலை அம்மாளுடைய குடும்பத்தின் சார்பாக வந்து இந்த திரைப்படம் வெற்றி பெற வேணுன்றாங்க. ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காடுவெட்டி திரைப்படம் பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படமாக அமையும் என்று ஒருத்தவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆர்கே சுரேஷுடைய மிரட்டல் அண்ட் ஸ்டண்ட் வந்து ரொம்ப தெரியா இருக்குன்னு ஒருத்தவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்ட காடுவெட்டி குரு ரசிகர் மன்றம் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அ "ஒன்று கூடுவோம், வெற்றி பெற செய்வோம். மாறுதட்டி சொல்லு காடுவெட்டி பேரு. மாவீரன் காடுவெட்டி குரு ஐயாவின் நினைவாக இந்த படத்தை உருவாக்கிய இயக்குனர் சோலை ஆறுமுகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்" அப்படின்ட்டு ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. "படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்" அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. "வீர வன்னியர் குல சத்திரியர் வம்சமடா, நாங்கள் அரியலூர் மாவட்டம் வன்னியர் கோட்டையடா" ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. "கண்களில் கண்ணீர் மட்டுமே எங்கள் மாவீரன் காடுவெட்டியாரைக் கண்ட ஒரு மகிழ்ச்சி" அப்படின்ற மாரி ஒருத்தரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. "வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி எங்க ஐயா குருவ பா பாட போல இருக்கு" அப்படின்ற மாரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் "திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுகா மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள்ன்னு" இருக்காரு. ஒருத்தர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் குடுத்துருக்காரு. "திருட்டு நாய்ங்க சரியான வேடம் தான்" அப்படின்ற மாரி குடுத்துருக்காரு. ம். "தமிழ் கம்யூனிட்டி ஏன் இப்படி பிரிக்கிறீங்க?" அப்படின்னு இருக்காரு. "லுக்ஸ் லைக் திரௌபதி 2 போல இருக்கணும்" அப்படின்ற மாரி ஒருத்தர் எதிர்பார்க்குறாரு. "அருமை மிகவும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்" அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து கண்டிப்பா இந்த மூவி வந்து ஃப்ளாப் ஆகும்ன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து "டிஎன்77 வீர வன்னியன்டா" அப்படின்ற மாரி ஒரு போட்டிருக்காரு. ஒருத்தர் வந்து "ட்ரெய்லரே வந்து செம்ம மாஸா இருக்குன்னு" இருக்காரு. ஒருத்தர் "சூப்பரா இருக்குன்றாரு." ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டி முக்குலத்தூர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. "அருமை! கண்டிப்பாக படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும்" என்று சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,000,000 வியூஸ் வந்து போயிருக்குங்க. இது ஒரு சாதாரண அ டைரக்டர் இப்ப தான் வந்து அறிமுகம் ஆகுறாரு. ஒரு நல்ல நடுநாட்டு கதை என்ற இதுல எடுத்தது. இந்த அளவுக்கு வந்து ட்ரெய்லரே வந்து ஒரு வெற்றி பெற்றிருக்கு. இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பா வந்து அதாவது நாளை மார்ச் 15 அன்று வெளியிடப்படுகிறது. நாளை திரையரங்குகளில் எங்கும் திருவிழா கோலம் போல் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அனைவரும் திரையில் சென்று இப்படத்தை கண்டு களியுங்கள். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து வீடியோக்கள பாருங்க.